அன்பு நேசர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், சொந்த தீர்மானமும் தேவனுடைய வார்த்தையை நாடுதலும். சொந்தமாக ஒரு தீர்மானத்தை எடுத்து வைத்துக்கொண்டு தேவனுடைய வார்த்தைகள் இதற்கு ஒத்து வருகிறதா என்று சொல்லி செக் பண்ணி பார்க்கிறதற்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களிடத்தில் அல்லது ஜெபிக்கிறவர்களிடத்தில் போய் கேட்கிற ஒரு காரியம் போல இந்த அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தில் எல்லா இராணுவ சேர்வைக்காரர்னா இராணுவத்தினுடைய அலுவலர்கள் அல்லது தலைவர்கள், கரேயாவின் குமாரனாகிய யோகன்னான், ஓசியாவின் குமாரனாகிய எசனியா, சிறியோர் முதல் பெரியோர் மட்டுமான சகல ஜனங்களும் சேர்ந்து வந்து எரேமியாவின் இடத்துல வந்து நம்ம எவ்வளோ ஜனங்கள் இருந்தோம் பாருங்க, இப்போ கொஞ்சம் ஜனங்கள் மாத்திரம்தான் நம்ம மீந்திருக்கிறோம். அதனால் நீர் என்ன செய்யணும்னா, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவரை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்டு, ஆண்டவர் நன்மையோ தீமையான காரியம் எதை சொன்னாலும் சரி அதற்கு நாங்கள் அப்படியே கீழ்ப்படுகிறதற்கு ஆயத்தம், உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவா ஆண்டவர் தான் சாட்சி என்று சொல்லி அவர்கள் பேசுகிறதை பார்க்கிறோம். எரேமியாவினிடத்தில் ஒரு பரிதாப உணர்வை தூண்டுகிறது போல அவர்கள் பேசுகிறார்கள். கொஞ்சம் ஜனம்தானே இருக்கிறாங்க. எரேமியாவினுடைய இருதயத்தில் சிதேக்கியாவின் மரணம் அத்தனையான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். இதற்கு 2 அதிகாரங்களுக்கு முன்பாகவே சிதேக்கியாவினுடைய அந்த குமாரர்கள் வெட்டி கொலை செய்யப்படுகிறதையும், அவருடைய கண்கள் கெடுக்கப்பட்டு அவர் பாபிலோனுக்கு சிறைப்படுத்தி கொண்டு போகப்படுகிற காரியத்தையும் எழுதின எரேமியா 52வது அதிகாரத்திலே அதை திரும்பவும் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஒருத்தங்க யாராவது நம்மளை பார்த்து உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஏதாவது சம்பவம் உண்டா அப்படின்னு கேட்டால், நம்ம ஏதாவது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திச்சிருந்தோம்னா அதை சொல்லுவோமே. அதே போல தான் எரேமியா இங்கே 2 முறை சிதேக்கியாவினுடைய மரணத்தை, அவருடைய இருதயத்தை அது அத்தனை பாதித்திருந்தபடியினால் அவர் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆள்கிட்ட ஒரு பரிதாப உணர்வை தூண்டும்படியா இவ்வளவு ஜனங்கள் நம்ம தேசத்தில் இருந்தாங்கல்ல, அதில் இப்போ கொஞ்சம் பேர் தானே மீண்டு இருக்கிறோம். நாங்கள் கூட ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அது நன்மையாக சொன்னாலும் சரி தீமையாக சொன்னாலும் சரி நாங்கள் அப்படியே கீழ்ப்படிந்து நாங்கள் நடப்பதற்கு நாங்கள் ஆயத்தம். ஆனால் உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் விசாரிங்க அப்படின்னு அவர் சொல்கிறத பார்க்கிறோம். அதற்கு எரேமியா சொல்கிறாரு, உங்கள் வார்த்தையின்படியே 4ஆம் வசனத்தில் உங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவேன் என்று சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம ரொம்ப வளர்ந்த நாகரிகம் உடையவர்களாக இருக்கிறபடினால யாரையாவது வீட்டுக்கு கூப்பிட்டா நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுகிறோம். இவங்க எல்லாம் நம்ம காரியங்கள் என்று சொல்லுகிறோம். எல்லாம் நம்மன்னு சொல்லி நம்ம பெருந்தன்மையை காட்டுகிறது போல நாம் பேசுகிறோம். ஆனால் இங்கே ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொல்லி வைத்துக்கொள்வோம். 2 பேரும் தவறு செய்திருந்தால் தகப்பன் கண்டித்து விட்டு வெளியே போய்விட்டார் என்று சொன்னால், ஒரு பிள்ளை மற்ற பிள்ளையை பார்த்து சொல்லும், இதை நீ உங்க அப்பாட்ட சொல்லிரு அப்படின்னு சொல்லுகிறது போல, அவ இல்லை உங்க அப்பாட்ட சொல்லிரு அப்படின்னு சொல்லுகிறது போல ஒரு காரியம் இந்த அதிகாரத்திலே இந்த ஜனங்களுக்கும் எரேமியாவுக்கும் இடையே நடக்கிற உரையாடலில் காண்கிறதை பார்க்கிறோம். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீர் கேட்டு சொல்லும், அவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர்கிட்ட நான் கேட்டு விசாரிச்சு சொல்றேன்னு சொல்லி 2 பேருக்குமே ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர். ஆனா அவங்க இப்படிப்பட்ட வார்த்தை விளையாட்டுக்களை அவர்கள் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பாக எரேமியா சொல்லிட்டாரு, நான் போய் கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் போய் கேட்டுட்டு வந்து அவர் அங்கே சொல்லுகிறார் ஆண்டவருடைய வார்த்தையை. ஆண்டவர் எப்பொழுதும் இறங்குகிற ஒரு தேவன் என்கிற ஒரு காரியத்தை, அந்த செய்தியை யோகனானுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். 10ஆம் வசனத்தில் நான் கட்டுவேன், நான் இடிக்க மாட்டேன், நான் நாட்டுவேன், பிடுங்க மாட்டேன், நான் செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டேன் என்று சொல்லி 11ஆம் வசனத்தில் நீ பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம், அவனுக்கு பயப்படாது இருப்பீர்களாக, உங்களை ரட்சிக்கும்படிக்கும் உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும்படிக்கும் நான் உங்களுடனே இருந்து அவன் உங்களுக்கு இறங்குகிறதற்கும் உங்கள் சுய தேசத்துக்கு உங்களை திரும்பி வர பண்ணுகிறதற்கும் உங்களுக்கு இரக்கம் செய்வேன், அவனிலும் பெரியவராகிய நான் உங்க கூட இருப்பேன் என்று சொல்லி முதல்ல நல்ல ஒரு அத்திப்பழ பழங்களாக வைக்கப்பட்ட கூடையில் இருந்தவர்களாய் சொன்னவங்க எல்லாமே முதலில் பாபிலோனுக்கு சென்றவர்கள்.
முதல் தரமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்கள். இங்கே முரட்டாட்டம் பண்ணி இருந்த ஜனங்களையும் ஆண்டவர் இவர்களையும் கைவிடாதபடி பாதுகாக்கிறதற்கு வாஞ்சை உள்ளவராக அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். நான் உங்களுக்கு மீண்டுமாக இறங்குகிறேன், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், கட்டுவேன், இடிக்க மாட்டேன், நாட்டுவேன், பிடுங்க மாட்டேன் என்று சொல்லி எப்பொழுதும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தன்னுடைய சுபாவத்தை அவர் அங்கே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படித்தான் எரேமியா தீர்க்க தரிசனத்தை தொடங்குகிறார். நாங்கள் யுத்தத்தை காணாத, எக்கால சத்தத்தை கேளாத, அப்பன் தாழ்ச்சியினால் பட்டினியா இராததுமான எகிப்துக்கு தேசத்துக்கு போய் நான் அங்கேதான் தங்குவேன்னு நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா, நீங்க பயப்படுகிற பயம் எகிப்து தேசத்துல உங்களை பிடிக்கும். பஞ்சம் தொடர்ந்து வரும், சாவீர்கள். பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய்கள் இவைகளினால நீங்க சாவீர்கள். ஒருவனும் தப்புகிறதில்லை. என் கோபம், என் உக்கிரம் எருசலேம் குடிகளின் மேல எப்படி மூண்டதோ அப்படியே எகிப்துக்கு போகிற உங்கள் மேல மூண்டு விடும் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். ஒருவேளை நம்முடைய தவறுகளின் நிமித்தமாக நம்ம ஒரு சிறையிருப்புக்குள்ள சிக்கி கொண்டோம்னா, அங்கே இருந்து ஆண்டவர் அந்த சிறையிருப்பின் மூலமாக, அந்த உபத்திரவத்தின் மூலமாக, அந்த உபத்திரவத்தின் குகையின் மூலமாக நம்மை சரி செய்து அவர் நம்மை மீட்டெடுத்து விட முடியும். அந்த பிரச்சனைகள், போராட்டங்களின் மத்தியில் நம்மை ஆராய்ந்து பார்த்து, பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனாய் நாம் இருக்கும் பொழுது நாமே நம்மை ஆராய்ந்து பார்த்து விடுவித்துக் கொள்ளும் பொழுது மகிமை உண்டாகும். பிற்பாடு மகிமை உண்டாகும். அப்பொழுது உம்முன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லி. ஆனால் எகிப்து என்பது பழைய பாவ வாழ்க்கை, பின்மாற்ற வாழ்க்கையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்னென்ன சாக்கடைகளெல்லாம் இருந்து எழும்பி வந்தோமோ, என்னென்ன பாவத்தெல்லாம் விட்டுட்டு எழும்பி வந்தோமோ, அந்த சாக்கடைகளுக்குள்ளாக நீந்தும்படியா சென்றோன்னு சொன்னா ஆண்டவர் அதை அத்தனையாய் வெறுக்கிறவராக இருக்கிறார். எகிப்து என்பது பாவத்தினுடைய அடிமைத்தனம், பாபிலோன் என்பது சிறையிருப்பினுடைய அடிமைத்தனம். சிறையிருப்பிலிருந்து நம்ம ஆண்டவருடைய சன்னிதானத்தில் மீண்டு வந்து விட முடியும். ஆனால் பாவத்திலிருந்து மீண்டு வந்தவன் திரும்பவும் அந்த பாவத்தில் சிக்கி கொண்டான் என்று சொன்னால் அவனுடைய அந்த பின்னிலைமையானது முன்னிலைமையிலும் அதிக கேடுள்ளதாய் மாறிவிடுமே. ஆகவே இங்கே ஆண்டவர் எரேமியாவை கொண்டு எச்சரிக்கிறார். 18ஆம் வசனத்தில் சாபமாக, பாலாக, பழிப்பாக, நிந்தையாக இருந்து இவ்விடத்தை இனி காணாம போயிருவீங்க, சாபமா மாறிடுவீங்க, பாலாயிருவீங்க, பழிப்பு மற்றவர்கள் பழித்து சொல்லுகிறவர்களாய் மாறிவிடுவீங்க, நிந்தையாக மாறிவிடுவீங்க, இந்த இடத்தை காண மாட்டீங்க. ஆனா பாபிலோனுக்கு போனவங்க திரும்பி வருவாங்க என்று சொல்லி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்கிற காரியத்தை இங்கே எரேமியா சொல்லிட்டு, அவர் தீர்க்கதரிசி அல்லவா, இன்னும் அதிகப்படியான காரியத்தை ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். 20ஆம் வசனத்துல அவங்க உள்ளத்தினுடைய வஞ்சனையை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். உங்கள் ஆத்துமாக்களுக்கு விரோதமாய் உங்களை மோசம் போக்கினீர்கள், விண்ணப்பம் பண்ணி அவர் சொல்வதையெல்லாம் நீங்க செய்வேன்னு சொல்லி என்னை உங்க தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு அனுப்பினீங்க, ஆனால் செவி கொடாமற் போனீர்கள். ஆகவே பட்டயம், பஞ்சம், கொள்ளை நோயினால் சாவீர்கள் என்று நிச்சயமாய் அறியுங்கள் என்று இந்த அதிகாரத்தை அவர் முடிக்கிறதை பார்க்கிறோம். ஏன் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் என்று சொன்னால், எரேமியா 43ஆம் அதிகாரம் 1-7 வரையிலும் உள்ள வசனங்கள் என்ன சொல்லுகிறது? 2ஆம் வசனத்தில் ஓசியாவின் குமாரனாகிய அசிரியா, கரையாவின் குமாரனாகிய யோகன்னான், அகங்காரியாகிய எல்லா மனுஷரும் எரேமியாவை நோக்கி, நீ பொய் சொல்லுகிறா, போகாதிருங்கள் என்று தேவன் உன்னை சொல்லல. நீ நேரியின் குமாரனாகிய பாருக்கு உம்மோடு கூட இருந்து கொண்டு தோல் சூர்ல எழுதி ரெடி பண்ணி கொடுக்கிறார். அந்த பாருக்கு உம்மை ஏவி விட்டு நீ இந்த காரியத்தை செய்கிறாய் என்று சொல்லி 4ஆம் வசனத்துல அவர்கள் செவிகொடாமற் போனார்கள். 6-7 எரேமியா, பாருக் மற்றும் மீந்த எல்லா ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு தக்பானேஸ் மட்டும் போய் சேர்ந்தார்கள் என்று சொல்லி முடிகிறது. தக்பானேஸ் என்கிற இடத்துல யோகன்னானும் அங்கே மற்ற ஜனங்களும் அகங்காரிகளும் வலுக்கட்டாயமாக பாருக்கையும் எரேமியாவும் பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. இது எதை காட்டுகிறது? உள்ளத்தில் 100க்கு 100 நம்ம எகிப்துக்கு போயிடணும் அப்படிங்கிற தீர்மானத்தை முதல்ல எடுத்துட்டாங்க. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாங்க சும்மா தெரிஞ்சுக்கிடுவோமே அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நம்மளும் அநேக காரியங்களை நம்ம தீர்மானம் எடுத்துட்டு, ஆண்டவரே நாங்கள் இப்படி தீர்மானம் எடுத்திருக்கிறோம், நீங்கள் எங்க கூட வாங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம கேட்கிறது போலத்தான் அவர்களும் கேட்கிறார்கள். இன்னைக்கு நம்ம சொந்த தீர்மானத்தை எடுத்துட்டு தேவனுடைய வார்த்தைகளை நாடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து
அடிச்சுவடுகளை நமக்காக முன்பு வைத்த அந்த ஆண்டவராகிய இயேசு பிதாவினிடத்தில் சொல்லுகிறார், பலியை நீர் விரும்புகிறதில்லை, காணிக்கையை நீர் விரும்புகிறதில்லை, எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர், உம்முடைய சித்தத்தை செய்கிறதற்கு இதோ வருகிறேன். நீர் எனக்கு தந்த சரீரத்தில் என்னுடைய சுய விருப்பத்தை அல்ல, என்னுடைய சுய நோக்கத்தை அல்ல, என்னுடைய சொந்த தீர்மானங்களை அல்ல, உம்முடைய சித்தத்தை நான் செய்து முடிக்க உம்முடைய சித்தத்தின் மைய பகுதியில் இருந்து வாழ்ந்து உமக்கான காரியங்களை செய்ய நான் வருகிறேன் என்று சொல்லி வந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளைத்தான் பின்பற்றும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறபடினால சொந்த தீர்மானத்தை தூக்கி எறிஞ்சிட்டு தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்தினுடைய மைய பகுதியில், ஆண்டவரே உம்முடைய காரியத்தில் நீங்கள் சொன்னால் போகிறேன், சொல்லலைன்னா நான் போகலை, உம்முடைய சித்தத்தின் மைய பகுதியில் நான் இருந்து வாழ விரும்புகிறேன், உம்முடைய சித்தத்தை செய்கிறதற்கு என் சரீரத்தை தருகிறேன் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் எல்லாவற்றிற்கும் மேலாக, எல்லா நாமத்திற்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தி இன்றைக்கும் தேவனுடைய உன்னதங்களில் அவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறது போல நாமும் அவரோடு கூட அவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை வரும் நாட்களில் பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய சுத்தத்தின் மைய பகுதியிலே வாழ்வோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை.